Good morning, class 8 Maxல numbers chapterல exercise 1.6ல third sum பார்க்கலாம். இதுக்கு போன வீடியோல நம்ம வந்து true or false வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம third sum evaluate பாருங்க. first sum evaluateல first sum பாருங்க. evaluateல first sum பாருங்க. 1/2 the whole power 3. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா இந்த பவர் இந்த 3 வந்து 1க்கும் பவர் இருக்க மாதிரி 2க்கும் பவர் இருக்க மாதிரி அப்போ 1 to the power 3 by 2 to the power 3 இப்படி எழுதிக்கலாமா. அடுத்தது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 3 times மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 தான். இப்போ 2 3 times நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 2 into 2 into 2 இப்போ 1 by 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 2s are 4 4 2s are 8. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த செகண்ட் சம் 1/2 the whole power -5 பவரில் -5 அதாவது நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணலாம். ஸோ இந்த நெகட்டிவ் நம்பரை நம்ம பாசிட்டிவ் நம்பராக மாற்றும் போது நம்ம தலைகீழ எழுதிக்கலாம். 2/1 the whole power 5. இப்போ என்ன பண்ணலாம், இந்த whole power 5 மேலேயும் கீழே ரெண்டுக்குமே பவர் 5 இருக்க மாதிரி 2 to the power 5 இங்கேயும் 1 to the power 5. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா. 2 into 2 into 2 into 2 into 2 2 5 times கீழே வந்து 1 5 times நம்ம சரி எழுதிக்கிறனாலும் எழுதிக்கலாம். 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் 1 தான் வரும். ஸோ 2 5 times பண்ணும்போது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 into 2 32 32 divided by 1 மல்டிப்ளை பண்ணுறோம். எகைன் நமக்கு 32 தான் ஆன்சர் வரும். ஓகே. தேர்ட் சம் -5/6 the whole power -3. நம்ம மேலே வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா நம்ம தலைகீழ போட்டோம்னா அது பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா. அப்போ 6 இந்த மைனஸ் இந்த பிளேஸில் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த 6 நம்ம மேலே கொண்டு போகிறோம். 5 கீழே வரும். இப்போ என்ன ஆகும், இங்கே +3 ஆயிரும். இங்கேயும் அதே தான். ஸோ இதுக்கும் பவர் 3 நம்ம கொண்டு வரோம். அப்போ -6 to the power 3 by 5 to the power 3. இப்போ இதை 3 times மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. -6 into -6 divided by 5 into 5 into 5. ஸோ 6 3 times மல்டிப்ளை பண்ணால் 216. மைனஸ் வந்து 3 times வந்திருக்கா. அப்போ இது வந்து ஒரு ஆட் நம்பரில் வந்ததுன்னா நமக்கு -8 தான் ஆன்சர் வரும். கீழே 5 3 times மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 3 times மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 125 வரும். அடுத்த சம் ஃபோர்த் சம் 2 to the power -5 into 2 to the power 7 divided by 2 to the power -2. இது எந்த மெத்தடில் இருக்குது, நமக்கு ஏற்கனவே நம்ம இந்த ரூல் பார்த்துருப்போம். a to the power m into a to the power n is equal to a to the power m plus n. அதாவது கீழே பேஸ் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பவரை நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ இங்கேயும் அதே தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வர டிவைடு இருக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபஸ்ட்டு 2 to the power -5 into 2 to the power 7 divided by 2 to the power -2. இந்த 2 to the power -2 எடுத்துக்கிறோம். is equal to இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 அப்படியே வச்சுக்கிறோம். மேலே -5ஐயும் +7ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கீழே நமக்கு அதே தான் 2 to the power -2 தான். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 2 to the power 7ல் 5 போச்சுன்னா 2, கீழே அதே தான் 2 to the power -2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. நம்ம இது என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற நம்பரை நம்ம மேலே கொண்டு போகலாமா, தலைகீழே கொண்டு போகலாமா. 2 to the power 2 into கீழே டிவைடில் இருக்கக்கூடியது மேலே போனால் நம்ம மல்டிப்ளிகேஷனாக தான் ஆகும். 2 to the power 2 இந்த -2 நமக்கு வந்து +2 ஆயிரும். இப்போ எகெயின் இதே மாதிரி a to the power m a to the power n மெத்தடில் தான் இந்த மெத்தட்லேயே இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், 2 to the power 2 + 2 இப்போ என்ன கிடைக்கும். அப்போ 2 to the power 2 + 2 எவ்வளோ 4. 2 4 times மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. 2 4 times மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. இதுதான் இதனுடைய சொல்யூஷன் ஆன்சர். இப்போ ஃபிஃப்த் சம் 2 to the power -1 into 3 to the power -1 divided by 6 to the power -2. இது எப்படி எழுதலாம், 2 to the power -1 into 3 to the power -1 divided by 6 to the power -2 இப்படி எழுதிக்கலாமா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், மேலே பார்த்தீங்கன்னா பவர் சேமாக இருக்கு இல்லையா. அப்போ 2 into 3 the whole power -1 divided by 6 to the power -2. ஓகே, இப்படி போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 3s are 6 to the power -1 by 6 to the power -2 இப்படி எழுதிக்கலாமா. இப்போ இந்த -2 மேலே கொண்டு போகலாமா.
மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும், 6 to the power minus 1 இது என்ன ஆகிடும் +2 ஆகிடுமா மேலே போகும்போது. அப்போ 6 to the power 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 6 to the power 1னால நமக்கு ஆன்சர் வந்து என்னது 6 தான். இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் சம்மும் அதே தான். எவாலுவேட் 2/3 the whole power 4 into 5/2 the whole power -2. இது என்ன மாடலில் இருக்குது நமக்கு, a to the power m into a to the power n is equal to a to the power m plus n இந்த மாடலில் இருக்கா. இப்போ நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்பில் எழுத போகிறோம் அப்படின்னா 2/5 the whole power 4 into இது வந்து மைனஸில் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம இதை தலைகீழ எழுதிக்கலாமா, 2/5 the whole power +2 ஆகிடும். ஏன்னா கொஷினில் வந்து நமக்கு மேலே இன்டீஜர் வந்து -2 இருந்தது இந்த பவர். ஸோ நம்ம இதை பாசிட்டிவ் இன்டீஜராக மாற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே பேஸ் ஒன்றா, பவர் மட்டும் வேறையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2/5 the whole power 4 + 2. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், 2/5 the whole power 4 + 2 என்னது 6. இந்த மாதிரி வந்தால் 2க்கும் பவர் 6 5க்கும் பவர் 6ன்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ 2 to the power 6/5 to the power 6. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 2வை வந்து நம்ம 6 டைம்ஸ் 2 × 2 × 2 2 × 2 × 2 6 டைம்ஸ். அதே மாதிரி 5ஐயும் 1 2 3 4 5 6 அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64 அண்ட் தென் 5 6 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 15,625 தான் ஆன்சர் வரும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த சம் இதுலேயே, அதாவது ஃபோர்த்லேயே செகண்ட் சம் 4/5 the whole power -2 divided by 4/3 the whole power -3. இது எந்த மெத்தடில் இருக்குது, டிவிஷன் அப்படின்னா கோஷன் மெத்தடா, a power m divided by a power n is equal to இது என்ன பண்ணுவோம், a power m minus n அப்படின்னு பவர் எழுதுவோமா, அந்த மெத்தடில் எழுதுறது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பாருங்கள், இங்கே மைனஸில் இருக்குது இங்கேயும் மைனஸில் இருக்குது. இப்போ பாசிட்டிவாக நம்ம பாசிட்டிவ் இன்டீஜராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழ எழுதுவோமா, 4/5 என்ன ஆயிரும் 5/4 மாறிடும். 5/4 the whole power 2 divided அடுத்தது 5/4 இதுவுமே 5/4 the whole power 3. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன்றா மாற்றிட்டோம், பவர் தான் இருக்குது. புரிஞ்சுதா? அப்போ இது எப்படி எழுதுவோம், 5/4 whole power 2 - 3. ஏன்னா இங்கே மைனஸ் தானே இந்த மெத்தடு, ரூல் மெத்தடு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5/4 the whole power 3ல் 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1. 3 தான் பெரிய நம்பர், அதனுடைய சிம்பிள் -1. இப்போ நமக்கு என்ன வந்துச்சு, 5/4 the whole power -1 வந்தது ஆன்சர். ஸோ -1 நமக்கு பவரில் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாற்றும் போது அப்படி தலைகீழா 4/5 போட்டுருவோம், இங்கே நமக்கு 1 தான் வரும். இதுக்கு பவர் 1 அப்படிங்கும்போது ஹோல் பவர் 1ங்கும்போது 4க்கும் 5க்குமே நம்ம பவர் 1 தான். அப்போ என்ன பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்ன தான் வரும், 4/5 தான் வரும். அடுத்த சம் பாருங்கள் இதுலேயே, அதாவது ஃபோர்த்லேயே தேர்ட் சம் 2 to the power 7 into 1/2 the whole power -3. இது என்னது, a power m into a power n அந்த மெத்தடே தான் இது. a power m into a power n அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், a power m plus n ரெண்டையுமே ஆட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். இப்போ என்ன பண்ணுவோம், 2 to the power 7 into இங்கே நமக்கு பவர் வந்து -3 இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழாக எழுதும் போது 2 to the power 3 வரும், by 1 கீழே வந்துடும். அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 to the power 7 + 3 அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோமா, 2 to the power 7 + 3 எவ்வளோ நமக்கு 10. 2 10 டைம்ஸ் 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1024 ஆன்சர் வரும். இப்போ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு 5 to the power 0 + 6 to the power -1 into 3 to the power 2. இது எப்படி எழுதலாம், நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஃபஸ்ட்லேயே படிச்சிருக்கோம். எனிதிங் பவர் 0 அப்படின்னா 1. சரியா? அப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சிடும் 5 to the power 0னா என்ன, நமக்கு 1 + 6 to the power -1 நம்ம எப்படி எழுதுவோம், 1/6ன்னு எழுதிக்குவோம் இல்லையா. இதை ப்ராக்கெட் பண்ணிக்கலாம் இன்ட்டு 3 to the power 2. இப்போ அடுத்தது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, கீழேயுமே நமக்கு டினாமினேட்டர் 6 இருக்கிற மாதிரி 1 6 are 6 + 1 divided by 6 into 3 to the power 2. இப்போ ஆன்சர் என்ன வரும், 6 + 1 என்னது 7/6 into
3 3s are என்னது 9. இப்போ 6 9 நம்ம டிவைட் பண்ணலாமா? 2 3s are 6, 3 3s are 9. 7 3 மல்டிப்ளை பண்ணால் 21/2. This is the answer. அடுத்து ஃபிஃப்த்லேயே செகண்ட் சம் 2 to the power -1 plus 3 to the power -1 divided by 6 to the power -1. இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை தலைகள் எழுதும்போது 1/2 ஆகிடும், இது 1/3 ஆகுமா? இதை ரெண்டையும் ஒரு ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டிவைடட் பை இது என்ன ஆகிடும்? 1/6 ஆகிடும். இப்போ இது என்ன பண்ணலாம்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 3s are 6, இது 3 ஆலையும் இது 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 3 + 2/6 டிவைடட் பை 1/6. இப்போ இதை என்ன பண்ணலாம்? 3 + 2 என்ன ஆகிடும்? 5/6 ஆகிடும். 5/6 ஆகிடும். இந்த டிவைட் என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளையாக மாற்றிக்கலாமா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இது அப்படியே தலைகீழாக மேலே போகும். டிவைடை நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றும் போது 6 மேலே வரும், 1 கீழே வரும். அப்போ 6 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன நமக்கு கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்து ஃபிஃப்த்து சம்லேயே தேர்ட் சம் பாருங்கள். 3 to the power -1 plus 4 to the power -2 plus 5 to the power -3 the whole power 0. நமக்கு ஆல்ரெடி தெரியும் a to the power 0 = 1. ஏன் கிடையாது? anything power 0 வந்து 1 தான். அப்போ இது எல்லாத்தோடைய பவர் என்னது? 0வா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 3 to the power -1 plus 4 to the power -2 plus 5 to the power -3 the whole power 0 is equal to 1. புரிஞ்சுதா? இதுதான் ஆன்சர். இந்த சம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போவுமே வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.